வைகோ ஒரு சைக்கோன்னு சொன்னேன் அன்னைக்கு, அது உண்மையானுச்சு. அதே மாதிரி இப்ப ஒண்ணு சொல்றேன். சரியான நேரத்தில் மிக தவறான முடிவை எடுக்கும் தமிழ்நாட்டின் மூத்த அரசியல் தலைவர் யார் அப்படின்னா வைகை புயல். சரி புரட்சி புயல் வைகோ அவர்கள் அப்படின்னு தமிழ்நாட்டுல யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட திரு வைகோ அவர்கள் இன்றைக்கு திமுக கூட்டணியிலிருந்து தங்களுடைய மதிமுக வெளியில் வருகிறது அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாரு. இவன் சரியா வர மாட்டான்டா. வைகோ அவர்களுடைய இந்த முடிவு எதிர்பார்க்கப்பட்டதுதான். ஆனா இப்ப நடந்திருக்கிற ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, மதிமுக சார்பா போட்டியிட்டு தேர்வான 2 சட்டமன்ற உறுப்பினர்களும் நாங்க ராஜினாமா பண்ண போறது இல்ல அப்படின்னு வைகோவோட முடிவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடை எடுத்திருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கடந்த 9 ஆண்டுகளாக வைகோ அவர்களை சாஃப்டா டீல் பண்ணிக்கிட்டு இருந்த திமுக உடன்பிறப்புகள் சமூக வலைதளங்கள்ல போட்டு வாட்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு இப்ப முக்கியமா கிடைச்சிருக்கிற ஒரு ஆயுதம் என்ன அப்படின்னா, டி ராஜேந்தர் அவர்கள் வைகோ பற்றி கொடுத்த ஒரு பேட்டி. சாதாரண ஒரு வைக்க போற நம்பி போனா கூட வாழ்ந்துடலாம் சார், வைகோவை நம்பி போனா வாழவே முடியாது சார். வைகோ அவர்களுடைய சமூக தொண்டு அப்படிங்கிறது போற்றுதற்குரியது, பாராட்டுக்குரியது அப்படிங்கிற வகையில இருந்தாலும் அவருடைய அரசியல் நிலைப்பாடுகள் என்பது எப்போதுமே கேலிக்கும் கிண்டலுக்கும் உள்ளாக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. ஏன்னா அவர் அப்படித்தான் செயல்படுறாரு. இதுக்கு பல உதாரணங்களை சொல்லலாம். அதுல முதன்மையான உதாரணம் அப்படின்னா, வைகோ அவர்கள் திமுக இருந்து பிரிஞ்சுதான் தனி கட்சி ஆரம்பிச்சாரு. ஆனா அதே திமுகவோட தன்னுடைய மதிமுக பல முறை கூட்டணி வைக்கும் சூழலை அவரே உருவாக்கிக்கிட்டாரு. ஒரு காலத்தில் எப்படி, ஒரு காலத்தில் உங்களுக்கு எப்படி நிழலாக அரணாக கவசமாக இருந்தேனோ அதை போல சகோதரர் தளபதிக்கும் இந்த வைகோ அப்படி இருப்பார். திமுக இருந்து வெளியேறும் போது வைகோ சொன்ன காரணம் என்ன அப்படின்னா, கலைஞர் அவர்கள் ஸ்டாலினோட வளர்ச்சிக்காக என்ன புறக்கணிக்கிறாரு, வாரிசு அரசியலை செய்யறாரு அப்படின்னு சொன்னாரு. ஆனா அதே வைகோ அவர்கள் மதிமுக தன்னுடைய மகனை முதன்மை சக்தியா மாற்றி இருக்கிறாரு. இன்றைக்கு திமுக கூட்டணியிலிருந்து மதிமுக வெளியே வந்திருக்கிறதுக்கு காரணம் கூட அவருடைய மகன் துரை வைகோ தான் அப்படின்னு பலரும் சொல்றாங்க. அடுத்ததாக தாவேகா கூட்டணிக்கு வைகோ அவர்கள் தாவ போறாரு. அங்க எத்தனை வருஷம் தாக்கு பிடிக்க போறாரு அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம்.